அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரன் வசமா போலீஸ் கிட்ட மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா தர்ஷினி பாத்தீங்கன்னா இப்ப சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. குணசேகரனோட வற்புறுத்தலோட தான் தர்ஷினி பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட குற்றவியல் மேடம் வந்து அவங்களோட தப்பு உணர்ந்துட்டாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு அபிப்பிராயம் நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றவியல் மேடம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க ஒரு பிளானோட தான் இருப்பாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும், குணசேகரன் வந்து ஏமாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சக்தி பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே நம்ம ஜனனி கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் அமைதியா இருக்க போறதுல, எப்படியாவது சித்தார்த்த தர்ஷினி இவங்க 2 பேரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறித்தனமா சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சனா பாத்தீங்கன்னா இந்த சித்தார்த்த நான் விடவே மாட்டேன், ஒன்னு சித்தார்த்த என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லையாட்டி அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சனா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே ஒரு முடிவு வேணும்னா நம்ம சித்தார்த் வந்து ஒரு முடிவோட இருக்கணும். எனக்கு வந்து தர்ஷினி வேணாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அஞ்சனாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு பிடிவாத தளத்தோட சித்தார்த் இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம சக்தி, ஜனனி, ஈஸ்வரி இவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி அஞ்சனா சித்தார்த் இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஸோ நம்ம சித்தார்த் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.